श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. உபதேசம் அப்படிங்கிறதே உங்க சித்தாந்தத்துல பொருந்தாது அப்படின்னுட்டு சாதிச்ச முடிச்சு. இப்ப அதுக்கு மேல அப்படியே உபதேசம் பொருந்தினாலும் இந்த அவித்யை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அது போகுமா? அதுவும் போகிறதுக்கு பிராமான்யமே இல்லை, அதுக்கு பிரமாணம் கிடையாது. ஏன்னா உங்க இதுல அதுவும் ஒரு பொருந்தாமைதான். அஞ்ஞானம் உபதேசத்தை ஒத்துக்கொண்டாலும் அஞ்ஞானம் போகாது. ஏன் அப்படின்னாக்கா நீ என்ன சொல்ற, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, ஆனந்தோ பிரம்ம, இத மாதிரி மகா வாக்கியங்கள். இந்த மகா வாக்கியங்களை கேட்டான்னாக்கா, சிரவணம் பண்ணிட்டான்னாக்கா, உபதேசம் வாங்கிட்டான்னா அவனுக்கு அஜ்ஞானம் போயிடும். ஏன்னா மகா வாக்கியத்தினால பிரம்மாத்மிக விஞ்ஞானம் வருது, அதனால போயிடும். அதான் நீங்க சொன்னீங்க. அது கூட இப்ப போறதுக்கு வழி இல்லை. ஏன் வழி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இது என்னது? இது இந்த வேதம் சொன்னீங்க, வேதம்ங்கிறது என்னதுன்னு சொல்லு. அதாவது அது உண்மையானதா பொய்யானதா? எப்படியானால் ஒரு குரு சிஷ்யன், இந்த குரு சிஷ்ய பாவம் உண்மையா இருக்கா அல்லது பொய்யா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கணும் கொஞ்சம். அத மாதிரி இந்த வேதம்ங்கிறது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா? பொய்யா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ பொய் தான் ஒத்துக்கணும். ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொன்னதுனால பிரம்ம வதிரிக்தமான அனைத்துமே பொய்யானது அப்படின்னு தானே நீ சொல்லிட்டு இருக்க. அப்ப பொய்யான வேதம் சொல்றது எப்படி மெய்யான ஞானத்தை கொடுக்கும்? அதுவே அஜ்ஞான கல்பிதம் தானே. அஜ்ஞான கல்பிதமான ஒரு வேதமானது அஜ்ஞானத்தை போக்குறது அப்படின்னு சொன்னா எப்படி சரியா வரும்? அதுவே வராதுதானே உங்க சித்தாந்தத்துல. ஏன்னா அது பொய்யானது நீயே சொல்ற, அதனால அது வராது. இன்னொரு விஷயம், ஏன்னா எனக்கு அஞ்ஞானம் வந்துடுச்சு, அப்ப இன்னொருத்தன் வரான், அவன் என்கிட்ட சொல்றான், ஐயோ உனக்கு அஜ்ஞானம் தான் வந்திருக்குறான். அவனுக்கு என்ன காட்டில அஜ்ஞானம் அதிகமா இருக்கு. அப்படி இருந்துச்சு அவன் சொன்னது எனக்கு எப்படி எடுபடும்? ஒரு உதாரணம் பாஷ்யக்காரர் காமிக்கிறார். ஒருத்தன் தூரத்துல பார்த்தான், ஐயோ பாம்பு அப்படின்னு சொன்னான். உடனே ஒருத்தன் வந்தான், அது பாம்பு இல்ல, ஜலதார, ஜலத்தை குச்சிருக்கான் ஒருத்தன், அது வளைஞ்சு இருக்கு, அதுதான் அது பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு ஓஹோ இது ஜலதார தான், பாம்பு இல்லைன்னு நான் சொன்னான். அடுத்தது இன்னொருத்தன் வந்தான், அவன் சொன்னது தப்பு, இது ஜலதார இல்லை, அது பூமி வெடிப்பு, அது வளையமா வளைஞ்சு இருக்கு. அதை பார்த்துட்டு நீ பாம்புன்னு நினைச்சுட்ட, அவன் ஜலதாரன்னு நினைச்சிருந்தான் அப்படின்னு சொன்னான். இவன் என்ன சொன்னா, பூமி வெடிப்பு தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே இன்னொருத்தன் வந்தான், பாம்பும் தவறு, ஜலதாரையும் தவறு, இந்த வெடிப்பும் தவறு, வேற என்னது என்ன வெறும் கயிறு தான் அது அப்படின்னா. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் அங்க இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இருக்கச்சு ஒருத்தன் என்ன சொன்னா, அயம் சர்ப்பா அப்படின்னு பயந்தான். இன்னொருத்தன் சொன்னா, நாயம் சர்ப்பா ஜலதாரா ஏஷா அப்படின்னா. இன்னொருத்தன் வந்தான், நாயம் சர்ப்பா நாப்பி ஜலதாரா பறந்து பூதரணம் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்தான், எதத்ரயமபி நாஸ்தி கேவலம் ரஜுரேஷா அப்படின்றான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு, அஜ்ஞான கல்பிதம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இல்லையா? அதனால ஒருத்தன் பிராந்தனா மாறிட்டான்னாக்கா
அவன் சொன்னது எப்படி நமக்கு பிரமாணமா ஆகும். அந்த மாதிரிதான் வேதம்ன்றதே பொய்யான வேதம், அதுவும் பிராந்தி கல்பிதம், அஜ்ஞான கல்பிதம். அப்படிதான் நீ ஒத்துருக்க. அப்படி ஒத்துருக்கிறதுனால பொய்யான ஒரு வேதம் பொய்யான தத்துவத்தை சொல்லி மெய்யான ஞானத்தை கொடுக்கும், பொய்யான அஞ்ஞானத்தை போக்கடிக்கும். அப்படின்னு நீ சொல்றது எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஏன்னா அது பொய்யானது தானே. லோகத்துல உண்மையானது பொய்யானதை பாதிக்கும். கயறு பாம்பு, பாம்பு கயரை பார்த்துட்டு பாம்புன்னு வருது, அது பொய்யானது பாம்புன்றது. அத உண்மையான கயிறுங்கிற ஞானமானது அதை பாதிக்கிறது லோகத்துல பார்க்கணும். இங்க வேதமும் பொய், அதை சொல்லிக் கொடுக்கிறவனும் பொய், அதை கேட்டுக்கிறவனும் பொய், பொய்யான ஆச்சாரியனால பொய்யான வேதத்தை கொண்டு பொய்யான சிஷ்யனுக்கு பொய்யான விஷயத்தை உபதேசிச்சாக்கா அது எப்படி மெய்யான ஞானத்தை கொடுக்கும்? இது ஸ்ரீபாஷ்யத்துல பெரிய விசாரமே இருக்கு. அதை பத்தி நிறைய விசாரம் பண்றேன் பிரம்மனார். அதனால அது வரவே வராதே உங்க சித்தாந்தத்துல. சரி, இப்போ இன்னொன்று விஷயம், கயத்துல பாம்பு பிரமம் வந்தது. ஒருத்தன் சொன்னா நாயம் சப்பக கிந்து ரஜுரேஷா, இது பாம்பு இல்லை, இது வெறும் கயிறு தான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதனால சர்ப்பம் இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரியாது வாஸ்தவம். ஆனா இந்த வாக்கை யார் சொன்னான்? இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னாக்கா இவனுக்கு தெரியாது. தத்துவஞானம் வந்துட்டு எனக்கு அப்ப தெரிவித்து என்னன்னு தெரியுது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு தெரிஞ்சு விட்டா இல்லையா? அப்போ பாம்பு இல்லை கயிறு தான் இதுன்னு சொல்றவனும் பொய் தானே, அவனும் பொய்யாளன் தானே, கேட்கிறவனும் பொய்யாளனும் சொல்றவனும் பொய்யாளனும் தானே. அப்படி இருந்துச்சு அவன் சொன்னத போய் எப்படி இது இது உண்மைன்றதை ஒத்துக்க முடியும்? இது உண்மையா இருக்கு, பாம்பு இல்லை கயிறு தான் இது, அது எப்படி பாதிக்கும்? ஆனா பாதிக்கிறது, அந்த வார்த்தை பாதிக்கிறது. நாயம் சர்ப்பக அஜுரேஷான்னு சொன்னான்னாக்கா இவனுக்கு பாதம் வருது, அந்த பிராந்தி பாதம் வருது, பிராந்தி ஞானமானது போகிறது. அதுக்கு பாஷகார் என்ன சொல்ற, இது உண்மையா இருக்கான், அவன் உண்மையா இருக்கவே உண்மையான பயம், உண்மையான மனிதன், உண்மையான மனிதன் ஞானத்தை உடையவன், உண்மையான மனிதன் அஞ்ஞானத்தை உடையவன். அதனால பயம் இருக்கு அவனுக்கு. அந்த பயத்தை போகிறதுக்கு உண்மையான மனிதனால உபதேசிக்கப்பட்டது நாயம் சர்ப்பக ரஜுரேஷா. அதனால அஞ்ஞானம் போச்சு. அதனால எங்க சித்தாந்தம் சரியா இருக்கும். உங்க சித்தாந்தத்துல எப்படி இது சரியாகணும்? அதனால உங்க சித்தாந்தத்துல வரவே வராது அது. அதனால இவன் பிராந்தன் நம்ம லோகத்திலே பாக்குறவன், அது ஒரு பைத்தியம், அது சொல்றதுக்கு நீ கேட்கறியே அப்படின்னு லோகத்துல இருக்கா இல்லையா வச்சனம்? அவன் ஒரு பைத்தியம், அவன் சொல்றதை அவனை கேட்க கூடாது, ஏன்னா அவன் சொல்றது சரியா இருக்காது அப்படின்னு லோகத்துல நாம சொல்றமே. அந்த பிரயோகம் இருக்கோ இல்லையா? அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் இவனே கல்பிதம் தானே, தானும் கல்பிதம், அவனும் கல்பிதம், அந்த ஞானமும் கல்பிதம், அந்த கயரும் கல்பிதம், அந்த கயத்துல பாம்பும் கல்பிதம், கயரே கல்பிதம், பாம்பும் கல்பிதம். பாஷ்யக்காரர் இன்னொரு விஷயம் கேட்கிற, நீ பாம்பு அப்படின்னு கயத்தை பார்த்து தெரிஞ்சுட்டா சரி. இப்போ கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த பாம்புங்கிற ஞானம் பொய், அதுதான் பாதிக்கப்படுறதுன்னு சொன்னேன். அப்ப பாஷ்யக்காரர் என்ன அங்க ஒரு கேள்வி கேட்கிற, உண்மையான ஒரு பாம்பு இருந்தாதான் பொய்யான பாம்பு ஞானம் வரும் லோகத்துல. உண்மையான பாம்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா தான் இது பொய்யான பாம்பு, உண்மையிலேயே பாம்பு இல்லை அப்படின்னு வரும். நீ முதல்ல பாம்பே ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோ, அப்போ இத எப்படி நீ அயம் சற்பகா நாயம் சற்பகா அப்படின்னு எப்படி ஞானம் வந்தது? இது பாம்பு இது பாம்பு அல்ல அப்படின்னு எப்படி ஞானம் வந்தது? உண்மையான பாம்பு ஒண்ணு ஒத்துக்கணும். உண்மையான பாம்பு நீ ஒத்துனையானாக்கா அதுக்கப்புறம் நாயம் சற்பகான்னு பிராந்தி ஸ்தலத்துல சொல்ல முடியும். இங்கே நீ சொல்லலையே. அதனால இது எப்படி அஜ்ஞானத்தை போக்கடிக்கும் இது? அதனால நிவர்த்தக ஞானமே கிடையாது, உனக்கு பொருந்தவே பொருந்தாது அது. அது மாதிரிதான் தத்துவம் அப்படின்ற வாக்கியம். இது பிரம்மா
வேதமானது தத்துவமசின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றது. தத்துவமசின்னுட்டு வேதமானது ஒரு வாக்கியத்தை சொல்றது. அந்த வாக்கியமா அந்த வாக்கியம் பிரம்ம வெதிரித்தம் தான் உனக்கு. பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு நீ ஒத்துக்கிற. பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அந்த வேத வாக்கியம் அப்படின்னா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது என்ன பொய் தானே. அதனால அதுவே பொய் தான் அப்படின்னு ஆயிடுச்சுனாக்க பொய்யான அந்த வாக்கியம் மெய்யான ஞானத்தை எப்படி சொல்லும்? அந்த மாதிரி பொய்யான நமக்கு வந்த பிரமத்தை எப்படி அது போக்கடிக்கும்? அதனால நிவர்த்தக ஞானமே பொருந்தாது. நிவர்த்தக ஞானத்தினுடைய பொருந்தாமை இது உன்னால பரிகரிக்கவே முடியாது. சரி, இது வேண்டாம். நீங்க பாம்பு கயிறு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க சொல்றீங்க. ஒருத்தன் சொப்னத்தை காண்றோம். சொப்னத்தை கனவு காணும் பொழுது அங்க கூட கயிறு அதை பார்த்துட்டு பாம்புன்னு அவனுக்கு ஞானம் வந்துடுறது. கயிறுன்னுட்டு அதெல்லாம் பார்க்கல, பாம்பா அவனை பார்த்துக்கிறான். அந்த சமயத்துல இன்னொரு ஞானம் வந்தது. இது நாயம் சர்ப்ப கிந்து ரஜுரேஷா அப்படின்னு பாதக ஞானமும் வருது. அது நமக்கு தெரிகிறது. அந்த சர்ப்ப பிரமமானது நிவர்த்தமாகிறது. சர்ப்ப பிரமம் நிவர்த்தமாயிடுறது, போயிடுறது. அதனால எல்லா சொப்பனமும் பொய் தான். எல்லா பட்சத்துல இருக்கும் வேதாந்திகள் அத்வைத வேதாந்திகளுடைய பட்சத்துல எல்லா கனவுகளும் பொய்யானது, பொய்யான கனவுகள். அதுல ஒரு பொய்யான ஞானம் வந்தது, பிரமம் வந்தது. கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது. அந்த ஞானத்தை சர்ப்ப ஞானத்தை சர்ப்ப பிரமத்தை அங்க நாயம் சர்ப்பான்னு அங்கேயும் ஒரு ஞானம் வந்தது. அது அந்த சர்ப்ப பிரமத்தை போக்கடிக்கிறதா இல்லையா? அதனால பொய்யான சொப்னம், பொய்யான சொப்னத்துல ரெண்டு ஞானம் வந்துருச்சு. சர்ப்ப பிரமமாகிற ஒரு ஞானம், சர்ப்ப நிவர்த்தகமாகிற ஒரு ஞானம், இப்படி ரெண்டு ஞானம் வந்துருச்சு. அங்கேயும் பாத்தியபாதகமாக இருக்குதே. அத மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட சொப்ன பதார்த்தம் மாதிரி இருக்குது, கனவுல வர்ற வஸ்துக்கள் மாதிரிதான் இது. அதனால இந்த சொப்ன திருஷ்டாந்தத்தை கொண்டு இந்த ஜெகத்து ஒரு பிராந்தி கல்பிதம் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் பிராந்தி கல்பிதம். அது நல்ல ஞானம் தத்துவமசியாதி வாக்கிய ஜன்ய ஞானத்தினால போறது. அதுவும் பொய் தான். தத்துவமசிங்கிறதும் பொய் தான், ஜெகத்தும் பொய் தான். ஆனா எப்படி சொப்ன ஞானமானது பாத்திய பாதக பாவமா அங்கீகரிக்கிறோமோ அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா உங்க சங்கராச்சாரிய ஒரு வார்த்தை சொல்ற, ஜாகிரத் சத்திய நகி சொப்ன பிரத்யவத்து மித்யா பவிதுமர்ஹதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் சங்கராச்சாரியரே. அதாவது இந்த விழிப்போட இருக்கச்சே வர்ற ஞானமானது சுவாப்ன பிரத்யவத்து கனவுல வர்ற ஞானம் மாதிரி பொய்யா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, பௌத்தால் ரொம்ப விபரீதமா இருந்தாய் அந்த காலத்துல. பௌத்தால் ரொம்ப விபரீதமா துஷ்பிரச்சாரம் பண்ணி நம்மளுடைய சனாதன தர்மத்தை அழிக்க பார்த்தார். அந்த சமயத்துல சங்கராச்சாரியர் பிறக்கவே தான், அவர் வரவே தான் நமக்கு நல்லது வந்தது. சங்கராச்சாரியருக்கு முன்னாடி குமார பட்டர் கொஞ்சம் அனுகூலம் பண்ணார், சனாதன தர்மத்தை ரட்சிச்சார். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் வந்தார், அவரும் கண்டனம் பண்ணார். அதுக்கப்புறம் நாகார்ஜுனன் வந்தான். நாகார்ஜுனன்றவன் பெரிய பௌத்தன், மகாசக்க ஞானி. பிரமாண வார்த்தைக்குன்னு ஒரு புத்தகம் இருந்தா ஞாபகம். அதை எல்லாரையும் சாப்பிட்டு போயிட்டான். தக்க ஞானத்தை வச்சுட்டு கண்டனம் பண்ணிட்டு போயிட்டான் பௌத்தன். அதற்கு பதிலாக உதயநாச்சாரியர் வந்தார். உதயநாச்சாரியர் பெரிய தார்க்கிகர். நம்ம சம்பிரதாயத்திலே சொல்றோம், பிரணதார்த்தி ஹரர்னு ஒருத்தர் சொல்றோம், கிடாம்பி ஆச்சான் அப்படின்னு சொல்றோம்.
பிரணாத்திகரர் அப்படின்னு பேரு. அவர் அப்பிள்ளாருடைய கொள்ளுத்தாத்தான் ஞாபகம். அந்த சுவாமி வேதாந்த உதயனர்னு அவருக்கு பேர். இதுதான் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படிங்கிற தேசிகன். இவர் இது பண்ணினவர், மாதுகரம் சமர்ப்பிச்சவர், பிக்ஷம் சமர்ப்பிச்சவர் எம்பெருமானாருக்கு. அப்ப எல்லா வேதாந்த ஞானத்தையும் அற்புதமா அடைஞ்சுட்டார் எம்பெருமானார்கிட்ட. அதனால அவருடைய தர்க்கத்துக்கு சமயம் யாரும் பண்ண முடியாது. அதனால வேதாந்த உதயனர்னே அவருக்கு பேரும். நியாய உதயனர் உதயநாச்சாரியர். அவர் உத்தமாஞ்சலி என்று புஸ்தகம் பண்ணிருக்கார். இவர் வேதாந்த உதயனர் அப்படின்னுட்டு தேசிகன்லாம் கொண்டாடுறார். அப்படிப்பட்ட மகாதார்த்திகர் அவர். அதனால அந்த உதயநாச்சாரியர் கண்டிச்சார். பௌத்த மதத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார். அதெல்லாம் தான் பிற்காலத்துல வந்த தத்துவஞானிகளுக்கு ரொம்ப அனுகூலமா இருந்தது. அதனால இவர் சங்கராச்சாரியரே ரொம்ப விசேஷமான ஞானத்தை உடையவர். எதுக்கு? பௌத்த கண்ணனத்துக்கோசரம். அதனால அவர் ஓரளவு கொஞ்சம் இறங்கி போனார். அதுல கூட இது பௌத்த மார்க்கத்தை சர்வாத்மனா கண்டனம் பண்ணணும். அதனாலதான் பிரம்ம சத்தியம்னு ஒத்துண்டார். வேதத்துக்கு கூட இந்த பிரளயம் முடிகிற பர்யந்தம் வேதம் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சென்னையில் இருக்கார். ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், சூத்திரகாரரே அதையே வச்சு நித்தியத்துவம் அப்படின்னு சூத்திரகாரன் சொல்றேன் சதஸ் நடந்தது மன்னாருடைய சதஸ்ல. அப்போ கேட்டேன், அதையே வச்சு நித்தியத்துவம், வேதம் நித்தியமா இருக்குது அப்படின்னு வச்சுட்டு இருக்காளே சூத்திரகாரே சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு அவர் சொன்னேன், இது ஆபேட்சிக்கம். ஒரு காலத்தை வச்சு நித்தியத்துவம் சொல்லணும். சர்வாத்மான சுரூப நித்தியம், அனாதி நித்தியம் சொல்லக்கூடாது. அனாதியா நிச்சயமா இருக்கக்கூடாது. சுரூப நித்தியம் சொல்லக்கூடாது. சுரூபமே அனாதின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம கூட ஒரு மாதிரி வச்சுக்கோம். அதனால இவ பிரளய பர்யந்தம் வேதம் இருக்கு, அதுக்கப்புறம் வேதமும் போயிடுறது அப்படின்னு அவ சொல்லியிருக்காரு. அதனால இது சங்கராச்சாரியரே ஒரு மாதிரி பௌத்தால கண்டனம் பண்றதுக்கோசம் அவ பட்சமே போற மாதிரி சொல்லிருக்க. இதுதான் ஒத்துக்கிறார். அவர் இது மாதிரி சர்வசூன்யம் சொல்லல, அவருக்கு அது அபிப்பிராயம் கிடையாது. ஆனா அவருடைய சங்கராச்சாரிய அபிப்பிராயம் என்னன்னா பௌத்தால கண்டனம் பண்ணணும், அதுக்கு பௌத்தால் போன வழியே போய் அவனை கண்டனம் பண்றது அப்படி சொல்றது அது. அதனால இது ஒரு விசேஷம் இது. அதனால நீ சொப்ன பதார்த்தம் பொய்யானது. அந்த சொப்பனத்திலேயே ஒரு பொய்யான ஞானம் வந்தது, அயம் சற்பகான்னு. அந்த சொப்பனத்திலேயே நாயம் சற்பகான்னு ஒரு ஞானம் வந்தது. பொய்யான பதார்த்தங்கள்ல பொய்யான ஞானம் பொய்யான ஞானத்தினால அந்த பொய்யான ஞானம் பாதிக்கப்படுறத நாங்க சொல்றோமே லோகத்துல இருக்கு அப்படின்னுட்டு அவா சொல்ற. அதற்கு பதில் சுவாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க நமக்கு எல்லாமே சத்தியம். பொய்ங்கிறது நம்ம சித்தாந்தத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே சத்தியம் நமக்கு. அதிகான சாராவளி முதல் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னு சாதிச்சிருக்க. சத்திய ஏக அவலம்பி, சத்தியகாலம்பி, சத்தியத்தையே ஆலம்பனமா பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாஷ்யம் நம்மளது அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன். அதுக்கு உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்றார். சத்தியம் அப்படின்னாக்கா பரமாத்மான்னு அர்த்தம். அந்த பரமாத்மா மாத்திரமே பிடிச்சிட்டு போற சாஸ்திரம். அல்லது சத்தியம் அப்படின்னா பெருமானுடைய திருக்கல்யாண குணம்னு அர்த்தம், அதை பிடிச்சிட்டு போறதுன்னு அர்த்தம். அல்லது சத்தியம் அப்படின்னாக்கா உண்மையை தவிர்த்து நம்ம சித்தாந்த பொய்ன்றது ஒண்ணே கிடையாது, எல்லாம் உண்மைதான் நம்ம சித்தாந்தத்துல. பொய்யானதுன்ற நம்ம சித்தாந்தத்துல எதுவுமே கிடையாது, எல்லாம் உண்மை நம்ம சித்தாந்தத்துல. பொய்யானதுன்னு லோகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் நம்ம சித்தாந்தம். அதனால சுவாப்பன பதார்த்தங்கள்லாம் கூட சத்தியமானவைகள், உண்மையானவைகள். ஜிக்ஞாசாரிகத்தை அதை ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போயிட்ட சுந்தரமானார். அதனால உண்மையா இருக்கு எல்லாமே, எதுவுமே பொய் அப்படின்றது நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால நீ சொல்றதுதான் இங்கேயே அடிபட்டு போயிடும், இங்கேயே அடிபட்டு போயிடும். அல்லது உன் வழியே நான் வரேன்,
சொப்ன சமயத்துல பாம்பு அப்படின்னு ஞானம் வந்தது, அந்த சொப்னத்திலேயே நாயம் தப்பான்னு ஞானம் வந்தது, அதனால இது போயிடும் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுக்குள்ள எப்படி போகும்? ஏன்னாக்கா பிரதிபந்தக ஞானம் இருக்கே அது சொப்ன கல்பிதம் தான். அதாவது பாம்புன்னு ஞானம் வந்தது, அந்த பாம்புன்ற ஞானத்தை கூட போக்கடிக்கிறது எதுனாக்கா பாம்பு இல்லைன்ற சொப்ன ஞானம் தான் அப்படின்னு தெரிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தெரிஞ்சுடுச்சோன்னா அது எப்படி பாதிக்கும்? பாதிக்கவே பாதிக்காது. அது போதிக்கவும் போதிக்காது, பாதிக்கவும் பாதிக்காது. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த அருகதையே இல்லையே, அருகதையே அது கிடையாது. ஏன் அருகதை என்ன? நீதான் ஒத்துருக்க சொப்னம் என்ன பொய்ன்னுட்டு. லோகத்தை வச்சுட்டு தானே எல்லாத்துலயும் நம்ம உதாரணம் சொல்றோம். அது வராது. ஏன்னா மித்யா சொப்ன பதார்த்தங்கள் எல்லாம் மித்யா பொய் அப்படின்னு ஒரு புத்தி வந்துடுச்சு. அது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சர்ப்ப பிரமத்தை நிவர்த்தி பண்ணும்? பண்ணவே பண்ணாதே. அதனால எந்த நிலையில நாம இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அவஸ்தை நிலை அது இருந்தா கூட பாதக ஞானத்துல அப்பிராமான்ய ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானமானது எதுக்கும் பாதகமா இருக்கவே இருக்காது, பாதகமாவே இருக்காது. அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாருனாக்கா அப்பிராமான்ய ஞானம் இல்லாத ஒரு ஞானம், அந்த ஞானம் தான் பாதிக்கும். ஒரு உதாரணம் பாருங்க, ஒருத்தன் எப்பொழுதும் பொய்யே சொல்லிட்டு இருப்பான், புலி வருதுன்னு பயமுறுத்தலாம் ஒருத்தன். அதை பார்த்து 2 3 நாள் பயந்து பாக்குற இன்னும் புலியே வரல. நிஜமாவே புலி வருது, அந்த சமயத்துல புலி வருதுன்னு சொல்றான், இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போமே தவிர்த்து உண்மையிலேயே புலி வருதுன்னு நமக்கு பார்க்க மாட்டோம். ஏன்னா அவனுடைய புத்தி அப்படிப்பட்டது, அவன் பேசுறத ஏமாத்துற பேச்சுதான். அதனால அவன் சொல்றதுன்னா அப்பிரமான்யமான ஞானத்தை உடையதுதான் அது அப்படின்னு நமக்கு தெரியறது. அதனால நாம் என்ன பண்ணுவோம், அவன் நம்ப மாட்டோம். இது லோகத்தில் இருக்குது, உண்மையை பேசினா கூட நம்ப மாட்டாரு. பொன்னியின் செல்வன்ல படிச்சவாளுக்கு தெரியும், இனிமே உண்மையே பேசணும் அப்படின்னு நினைச்சுப்பான். இவன் உண்மையை பேசுவான். பொன்னியின் செல்வர் அருள்மொழி ஒருவர் எங்க இருக்க, நாகப்பட்டினம் சூடாமணி காலத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். உண்மையை சொல்றான் அவன். ஆனா கேட்டவன் சொல்லுவான், இந்த உலகத்துல எத்தனையோ பொய் சொல்றவனை பார்த்திருக்கேன், ஒன்ன மாதிரி கொடுக்குறவனை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்வான். அவன் சொல்லுவான் வந்தியத்தேவன், அட நம்ம எவ்வளவு பொய் சொன்னாலும் அதை நம்பறதுக்கு சித்தமா இருக்கா, நம்ம உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன்றாளே அப்படின்னுவான். அதாவது நம்ம வேலை ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கோங்க, அந்த அபிப்பிராயம் மாறுற பரியந்தம் நாம சொல்ற வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. இது லோகத்துல சகஜம். இங்க சொப்ன பதார்த்தம் பொய் அப்படின்னு சொல்லிட்டேன், அது தெரிஞ்சுடுச்சுனாக்கா எப்படி இத மாதிரி வரும்? இது பாதக ஞானம், இது பாத்திய ஞானம் அப்படின்னு எப்படி வரும்? இது பாதிக்கப்படும் ஞானம், இது பாதிக்கிற ஞானம் அப்படின்னு வரவே வராதே. அதனால வரவே வராது. அதனால பாதக ஞானத்துல என்ன வரணும்னாக்க பிரமத்துவம் இல்லை, பிரமம் இல்லை அது அப்படின்னு ஒரு நிச்சயம் வரணும். அந்த பிரமத்துவம் இல்லைன்னு வந்தாதான், பிரமம் இல்லை இந்த பாதக ஞானம் வந்தாதான் நமக்கு பிரமாணமா இருக்கும். அதனால அது போகும், அஞ்ஞானம் போகும். அதனால நீ பிரம்ம விதிரிக்தம் சர்வம் நித்யா அப்படின்னு நீ சொல்லிட்ட, அப்ப தத்துவம் சீக்கிர வாக்கிய ஞானம் கூட நிச்சயதானே, அது நிச்சயம் வந்துடுச்சு. அது சம்சார பந்தகத்தை போக்கடிச்சு விடுறது அப்படின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதுக்கு மேல அவ ஒரு விஷயம் சொல்றாப்பா, இது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு முதல்ல ஒரு ஞானம் வருது, அடுத்தது 2வது ஒரு ஞானம் வருது. அந்த 2வது ஞானமானது முதல் ஞானத்தை பாதிச்சுட்டுதான் வரும். இது லோகத்துல ஒரு வழக்கம் இருக்கு. ஏன்னா இப்போ சொன்ன மொழியோ
பாம்புன்னு ஞானம் வந்தது. உடனே ஒருத்தனை பண்ணா இது பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னான். பாம்புன்னு முதல்ல வந்தது ஞானம், அதன் பிறகு இது பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னான். பாம்பு இல்லைன்னு சொன்ன ஞானத்தினால பாம்புங்கிற ஞானம் போயிடுதா இல்லையா? அப்ப முதல்ல வந்த ஞானத்தை ரெண்டாவது வந்த ஞானமானது பாதிக்கிறது போக்கடிக்கிறது அப்படின்னு இருக்கு. இதை நாம பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? அதனால பூர்வ ஞானம் அப்புறம் பரஜானம், பூர்வ சாஸ்திரம் பரசாஸ்திரம்னு சொல்ற மீமாம்சகர். இது அபச்சேத நியாயம்லாம் பின்னாடி அதெல்லாம் வரும், அப்ப அதை பார்த்துக்கலாம். இப்போ அந்த நியாயம்லாம் வந்தா ரொம்ப குழம்புடும், இப்ப வேண்டாம், அது பின்னாடி வரைக்கும் சொல்றோம். இப்ப என்னன்னாக்கா பொதுவா முன்னாடி ஒரு ஞானம் வந்தது, அடுத்தது ஒரு ஞானம் வருது. இந்த முன்னாடி வந்த ஞானத்தை பாதிச்சுட்டுதான் அடுத்த வர்ற ஞானமானது பிரமாணமா ஆகும். இதுதான் பூர்வ சாஸ்திரம் பரசாஸ்திரம் சொல்றது. அஹிம்சா சர்வா பூதானி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு. வேதம் என்ன பண்ண எடுத்து அக்னி சோமியம் பசுமாத பேத அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இங்கே என்ன சொல்லிருக்குது, இந்த இடத்துல அக்னி சோமியம் பசுமாத பேதன்னுட்டு இந்த ஆட்டை வெட்டி அதை வச்சுட்டு ஹோமம் யாகம் பண்ணு ஹோமம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டுக்கு இது வருமே, ஆட்டுக்கு ஹிம்சை வருமே நம்ம பண்ணினாக்க. அதனால இப்ப இதுக்கு விரோதம் வருதே, நஹிம்சா சர்வா பூதானின்ற வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் விரோதம் வருதே. அதனால என்ன பண்றது அப்படின்னாக்க, முதல்ல வந்த நஹிம்சா சர்வா பூதானின்றத சங்கோஜம் பண்ணுங்க, அது லௌகிக ஹிம்சை. இதுவோ வைதிகமான ஹிம்சை மாதிரி இது. அதனால இதுக்கு அதுக்கும் விரோதம் இல்லை. இதுக்கு உற்சர்க அபவாத நியாயம்னு சொல்ற. உற்சர்க்கம் சாமானியம், அபவாதம் விதிவிலக்கு, சாமானியம் விசேஷ நியாயம். அந்த ஒன்வே டிராபிக் இருக்கும், ஒன்வே டிராபிக்ல கிழக்குல மேற்கேந்து கிழக்க போகலாம், கிழக்குல மேற்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு மந்திரி வேணாம், ஒரு ராஷ்டிரபதி பிரசிடென்ட் அப்படின்னாக்கா அவன் எப்படி வேணாலும் போகலாம், அவளுக்கு விதிவிலக்கு இருக்கும். சாமானிய ஞானம் பொது ஜனங்களுக்கு, விசேஷ ஞானம் விசேஷ அதிகாரிகளுக்கு அப்படின்னு லோகத்துல கொஞ்சோ அந்த மாதிரி இதுவும் அப்படின்னு சொல்றோம். இதுல முன்னாடி வந்த ஞானத்துக்கு சங்கோஜம் பண்றோம், பின்னாடி வந்த ஞானத்தை அப்படியே எடுத்துக்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்ன சொன்னான், அத்வைதி பூர்வ சாஸ்திரத்தை பின்னாடி வர்ற சாஸ்திரம் பாதிக்கிறது, பாதிக்கிறதுனாலதான் அது இத மாதிரி இதுவா தெரிகிறது நமக்கு. பூர்வ ஞானம் பாதிதம், உத்தர ஞானம் பாதகம் அப்படின்னு அவர் சொல்ற. அப்போ இங்கே அது மாதிரிதான் முதல்ல வேத ஞானம் வந்தது, அதுக்கப்புறம் தத்துவமசியாதி வாக்கியங்கள்னால அவேத ஞானம் வருது. அதனால வேத ஞானமானது அவேத ஞானத்தினால பாதிக்கப்படுகிறது. ஏன்னா வேத ஞானம் பூர்வ ஞானம், அவேத ஞானம் உத்தர ஞானம், உத்தர ஞானத்தினால பூர்வ ஞானமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் அபச்சேத நியாயத்தினுடைய ஸ்வரூபமே. பூர்வ சாஸ்திரம் பரசாஸ்திரேன பாத்தியதே அப்படின்றது. முன்னாடி இருந்த சாஸ்திரமானது பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்தினால பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற. அதுக்கு இந்த உதாரணம் சொல்றது. இப்படி நீ சொன்னேனாக்க, அதனால இப்ப பிரபஞ்ச பிரமமானது வேத ஞானம் தான், அது தத்துவமசியாதி வாக்கிய ஞானத்தினால பாதிக்கப்படுகிறது, பிரம்மாத்மேகத்த ஞானத்தினாலன்னு சொல்ற. அது சொன்னாக்க அவ பட்சத்துல என்ன விரோதம் சொல்லணுமோ இல்லையோ, அத சொல்ற. அது நீ சொல்லிட்ட ஒண்ணுமே இல்ல, பிரம்ம ஒன்றிதான் சத்தியம் நீ சொன்ன. பௌத்தம் தான், பௌத்தன் எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டான். முதல்ல நான் வேத ஞானம் சொன்னேன், நீ அவேத ஞானம் சொன்ன, பிரம்ம இருக்குன்னு சொன்ன. பின்னாடி வந்த மாத்திரிக பௌத்தன்
சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப நீ தான் சொல்லிருக்க பின்னாடி வர்ற சாஸ்திரம் எல்லா முன்னாடி வந்த சாஸ்திரத்தை பாதிச்சிடும் பாதிச்சிடும் நீ சொல்லிருக்க. இப்போ சர்வம் சூன்யம்னு மாத்திருக்க சொன்னானோ இல்லையோ, அது இதை பாதிச்சிடுமே, இதை பாதிச்சிடுமே அது. அதனால இப்போ உன்னுடைய பட்சமும் அவனுடைய பட்சத்தினால பாதிக்கப்படும். அவன் சொல்ற ஞானத்தினால உன் ஞானமானது பாதிக்கப்படும். அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவது? ஆகையினால இது நீ சொல்றதே தவறு அது அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன சொன்னான்னாக்க பூதலே கடோ நாஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். பூமி தரையில கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுல நாஸ்தில் அப்படிங்கறத எடுத்துருப்போம். எடுத்துட்டாக்கா அப்போ பூதலத்துல கடம் இருக்கு அப்படின்னு ஞானம் வருது. அப்படின்றத சேர்த்தோம்னாக்கா எல்லாமே நஞ்சுக்கு சேகமா போயிடுச்சு. ந பூதலே கடகா நாஸ்தி, பூதலே கடகா நாஸ்தி, இப்படி எல்லா இடத்துலயுமே பூதலே ந கடகா அஸ்தி, பூதலே ந பூதலே கடகா அஸ்தி, இப்படி இப்படி எல்லாத்துலயும் நஞ்சு கலந்துடுறது. கலந்துருச்சோம்னாக்கா நஞ்சு தானே பிரதானம், நஞ்சுதான் பிரதானம் அப்படிங்கிறது பிரதானமா போயிடுறது. அதனால நிஷேதமானது பலவத்தா இருக்குது. அதனால வேதத்திலையும் ஐக்கியம்தான் சொல்லப்படுறது. அதனால வேதமானது நிஷேதிக்கப்படுகிறது அப்படின்னு அவ சொல்றாரு. இந்த வாக்கியங்கள் தான் மகா வாக்கியங்கள்னா அப்படின்னு சொல்லணும். அததான் இப்ப கண்டனம் பண்ற. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ பாத்திய பாதக பாவம் சொன்னியே, நீ சொல்ற விஷயம் தவறு. அது என்ன தவறு அப்படின்னாக்கா, எது பாத்தியம் எது பாதகம் அப்படின்னாக்கா பாஷகாரர் சாதிக்கிற எது சாவகாசமோ அது பாத்தியமா இருக்கும், எது நிரவகாசமோ அது பாதகமாக இருக்கும். சாவகாசம் நிரவகாசம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ நானும் நாவல் பாகம் வாசுதேவாச்சாரம் போறோம். ஒரு இடத்துக்கு போனாக்கா, ஒரு இடத்துல வைதிகம்னாக்கா ஸ்திரீகளே சிலை பண்ணி வச்சிருக்கா, அதுல ஒத்தர் தான் சாப்பிட முடியும். நானும் பரிசாருக்கா சிலை பண்றவா தெளிவு பண்ணி வச்சிருக்கா, அங்க நான் சாப்பிடக்கூடியவன். இப்போ அங்க ஒத்தர் தான் சாப்பிட முடியும் அந்த சிலையில, இங்க 4 பேர் சாப்பிடலாம். வாசுதேவாச்சார் என்ன பண்ணுவேன், அவர் இங்க சாப்பிட மாட்டேன், பரிசார காலத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார், சிலை பண்றவத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சுவாமி. அதனால இப்போ ஒத்தர் தான் சாப்பிடலான்னு அவர் நிரவகாசம், அவர் வழி கிடையாது, அவருக்கு வழியே இல்லை. அதனால நான் என்ன சொல்லுவேன், நான் இங்கேயே சாப்பிட்டுப்பேன், நீர் அங்க அம்சம் அப்படின்னு சொல்லுவேன். அவர் அங்க போய் அம்சம், நான் இங்க சாப்பிடுவேன். எனக்கு சாவகாசம், எனக்கு வழி இருக்கு, வழி இருக்கிறதுனால நான் இங்க சாப்பிடுவேன், அவரோ அங்க சாப்பிடுவேன். அதனால இந்த சாவகாசம் நிரவகாசம், இவன் நான் சாவகாசமா போயிடுவேன், நான் பாத்தியம், நீனா அங்க இங்கேயே சாப்பிடலாம் சாப்பிடுப்போ அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பாத்தியத்துவம் வந்துடும், நான் பாதிக்கப்படுகிறேன், நான் இங்கே சாப்பிடுவேன். அவருக்கு அப்படி இல்லை, அந்த ஒரு இடத்துலதான் ஒரு ஆள் சாப்பிட முடியும். அதனால இது பாதகம் அப்படின்னு பேருது. நிரவகாசமா போயிட்டதுனால அது பாதகம், நிர்விஷயம், வேற வழி இல்லை. வேற வழி இல்லைன்னாக்கா அது நிரவகாசம், வேற வழி இருந்ததுன்னா சாவகாசம். இப்போ முதல்ல நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம், நஹிம்சியா சர்வாபூதானி அபிஹோமியம் பசுமால பேச, 2 வாக்கியம். அஹிம்சா சர்வபூதானி அப்படிங்கிறது சாவகாசம். ஏன்னா லௌகிக ஹிம்சை பண்ணக்கூடாது, லௌகிக ஹிம்சை பண்ணக்கூடாது. சாப்பிட்டே இருக்கு, அவர் இலையில போய் தண்ணி வச்சுட்டான், ஒருத்தன் ஜலத்தை குத்திட்டான், எப்படி அவரால் சாப்பிட முடியும்? ஒருத்தர் படிச்சுட்டே இருக்க உடனே ஒருத்தன் கத்துறான், அவர் ரொம்ப உபத்திரமா இருக்கு, ஒருத்தரை அடிக்கிறான், ஒருத்தரை வெய்யறான், இதெல்லாம் லௌகிக ஹிம்சைகள். இந்த லௌகிக ஹிம்சைகளை நஹிம்சா சர்வாபூதானின்றது சொல்றது. அபிரோமியம் பசுமால பேச அப்படிங்கிறதும் வைதிகமான ஹிம்சை, வேறவே சொல்றது. அந்த சாஸ்திரத்துக்கு நிரவகாசம் அது, அதுக்கு அர்த்தமா போயிடும். அதனால என்ன பண்ணணும்,
லௌகிக ஹிம்சை பண்ணக்கூடாது. வைதிகமான இது ஹிம்சையே கிடையாது நம்ம சித்தாந்தம். அதுவும் பின்னாடி வரப்போகுது. வைதிக ஒரு ஹிம்சையே கிடையாது, யாகத்துல பண்றது ஹிம்சையே கிடையாது. அதுக்கு உதாரணம், வைத்தியர் ஆபரேஷன் பண்றார். ஆபரேஷன் பண்ணனாக்கா அவர் மாற கழிக்கிறார், வயிற்றை கழிக்கிறார், கையை கழிக்கிறார், கண்ணை ஏதோ பண்றார். அதனால நமக்கு வலி வருது. ஆனால் அது ஹிம்சை கிடையாது, அது அபியுதயம். நமக்கு அனுகூலம் பண்றது, அனுகூலம் பண்றது. அதனால தாத்காலிக துக்கம், நிரந்தர சுகம் அது அது ஹிம்சை கிடையாது. ஆனால் தாத்காலிக சுகம், நிரந்தர துக்கம் வந்ததுன்னா அது ஹிம்சை அப்படின்னு நம்ம சித்தாந்தம் பண்றோம். அதனால இந்த இடத்துல இத மாதிரி நகிம்சா சர்வா பூதானின்றது சாவகாச சாஸ்திரம். அக்னி ரோமியம் பசுமான பேத அப்படிங்கிறது நிரவகாச சாஸ்திரம். அந்த நிரவகாசத்தை கொண்டு சாவகாசமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தான் தோணும். இந்த முதல்ல இருக்கிறது பின்னாடி இருக்கிறதுன்றதுனா வரவே வராது. முன்னாடி இருக்கிறதுனால அது பாதிக்கப்படும், பின்னாடி இருக்கிறதுனால அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகையினால பின்னாடி இருக்கிற சாஸ்திரமானது முன்னாடி இருக்கிற சாஸ்திரத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லவே சொல்லக்கூடாது. அதனால இது இந்த வார்த்தை தவறானது. அதனாலதான் ஒரு விஷயம் சொன்னோம். ஒருத்த என்ன பண்ணா இது பாம்புன்னு சொன்னான், உடனே இன்னொருத்தன் வந்தான் இது பாம்பு இல்ல அம்புதார் ஜலதாரா, ஜலத்தை தான் குத்திருக்கா, அது வளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான் இது அதுவும் இல்ல பூதரானம், பூமி வெடிச்சிருக்கு. இன்னொருத்தன் அதுவும் இல்ல இது கயிறுன்றான். இப்போ எது பூர்வம் எது உத்தரம், எது எப்படி எங்க இது பண்ணப்படுறது சொல்லவே முடியாதே. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் இந்த மாதிரி விரோதமா தான் வருது. அது விரோதமா வர்றதுனால பாத்திய பாதக பாவம்ன்றதே நீங்க சொல்றது தவறு, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. அது அதனால இதெல்லாம் நாயகசரத்துல இதெல்லாம் வரப்போறது, அவச்சேத நியாயம் எல்லாம் வரப்போறது. இங்க பொதுவா கோடிட்டு காமிச்சிட்டு போற சுவாமி தேசிகன். ஆக உங்க சித்தாந்த பிரகாரம் நீங்க சொல்றது தத்துவமசி முதலான வாக்கியங்கள்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்றதுனால பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பேத ஞானத்தை பாதிக்கிறது அப்படின்னு தானே சொல்றீங்க. அதுவே வராதுங்க. ஏன் அப்படின்னாக்க பொய்யான வேதம் தானே சொல்றது. பொய்யான வேதமானது பொய்யான அஞ்ஞானத்தை பொய்யான மனுஷனுக்கு போதிச்சு பாதிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம். அதனால இது வரவே வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சா புரியும். பார்ப்போம். நைவானம் பிராந்தி பாதே பரமபி ததிதம் தத்வமஸ்யாதி வாக்கியம் பிராந்தோக்தி யத்வதாதோ ஸ்ருதிகிருத நிகில பிராந்தி மூலத்வபோதாத் ரஜ்ஜௌ சர்ப்பப்ரமே கிம் ஜனயதி விதித பிராந்தவாக் சர்ப்பபாதம் ஸ்வப்னே ஐஹி ஸ்வப்னபுத்யா கிமு கலதி யதா தத்ர ச ஸ்வாப்னதாதீஹி அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. பாருங்க, சதிதம் இப்ப உங்களால சொல்லப்பட்டதே அபரோக்ஷ ஞானத்துக்கு உபதேசத்தினால அபரோக்ஷ ஞானம் வருது. அந்த ஞானமானது தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்யம், அதுதான் பிரத்யக்ஷமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அது இந்த பிரபஞ்சத்தை பாதிக்கிறது அப்படின்னு நீ சொன்னியோ. அது சதிதம் பரமபி பின்பு வரக்கூடியது. முன்னாடி வந்தது பேத ஞானம், இப்ப பின்னாடி வர்றது இது. இந்த பரமபி பின்னாடி வர்றது கூட பிராந்தி பாதே. பிராந்தி எது? பிராந்தி
வேத ஞானம் அர்த்தம். அஜானத்தினால வந்த வேத ஞானம் அத பாதிக்கிறதுல நைவ அலம் போறவே போராது. அதாவது சமர்த்தம் இல்லை, அதுக்கு சாமர்த்தியம் போராது. ஏன் சாமர்த்தியம் போராது அப்படின்னாக்கா அத சொல்ற பிராந்தோக்தி அப்படின்னு. அதாவது ஸ்ருதி கிருத்த நிகில பிராந்தி மூலத்துவ போதா. நீ தான் சொல்லியிருக்க ஸ்ருதி வேதத்தினால அது என்ன சொல்லிச்சு, பரமாத்ம வதிரிக்தம் அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்றதுக்கு நீ சொல்றே இல்லையா? அப்படி சொன்னதுனால அந்த ஸ்ருதியினால பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா அத மாதிரினா வேதம் சொல்றது ஞானத்தினால கிருத்தகா பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. என்னது? நிகில பிராந்தி மூலத்துவ போத. எல்லாமே பிரம்ம மூலமாத்தான் இருக்குது. நிகிலம் அனைத்தும் பிராந்தி மூலம்தான். அனைத்தும் பிராந்தியினால உற்பத்தியாவதுதான் ஒரு ஞானம் வந்ததே, அது அந்த நிச்சயமானது. அது ஆதௌ இந்த பிராந்தி வருதோ இல்லையோ, அப்ப எப்படி ஞானம் நமக்கு இருந்தது? இத வேத ஞானம் தான் இருந்தது, வேத ஞானம் தான் இருக்குது. அந்த உபதேசத்துக்கு முன்பு எப்படி வேத ஞானம் இருந்ததோ ததைவ பிராந்தோக்தி, அந்த மாதிரிதான் பிராந்தோக்தி. அதாவது லோகத்துல ஒருத்தன் பாம்பு இருக்கு, இது பாம்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட எப்படி பிரமம் கழியாதோ போகாதோ அந்த மாதிரிதான் இது. ஏன்னாக்கா நீ தான் சொல்லிட்ட வேதம் கூட பொய்யானது அப்படின்னு. அதனால வேதம் கூட பிராந்தி பரிகல்பிதம் தானே. பிராந்தி பரிகல்பிதமான வேதத்தினால எப்படி அஜ்ஞானமானது பாதிதமாகும்? அது பாதிதமே ஆகாது. ஏன்? அதுவும் பிராந்த வசனம் தானே, அஜ்ஞானத்தினால வந்த வசனம் தானே அது. அதனால நைவ அலம், அது போறவே போராது, அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. இல்ல இல்ல அயம் சர்ப்பகான் ஞானம் வந்தது, நாயம் சர்ப்பகான் பாதம் வந்ததே, அது எப்படி? அது மாதிரிதான் இதையும் நாங்க சொல்றோம் அப்படின்னாக்க அதுக்கு பதில் ரஜ்ஜவ் சர்ப்பபிரமே, கயத்துல சர்ப்பபிரமே பாம்புன்னு ஒரு பிரமம் வந்துருச்சுனாக்க அப்போ நாயம் சர்ப்பான்னு ஒரு ஞானம் வந்தது. அதனால சர்ப்ப அபாவம், சர்ப்பம் இல்லை பாம்பு இல்லை அப்படின்னு ஞானம் வந்ததோ இல்லையோ, அதனால இது சரியா போயிடுறது இதனாலேயே. அத மாதிரிதான் இங்கேயும். அப்படின்னா அதற்கு பதில் இப்போ இவன் எனக்கு பாம்புன்னு ஞானம் வந்தது, இன்னொருத்தன் எனக்கு பாம்பு இல்லைன்னு சொல்றான், அவனுக்கே அஜ்ஞானம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த அஜ்ஞானியான இவருடைய வாக்கியத்தை எப்படி நம்புறது அப்படின்னு சந்தேகம் வந்துடும் எனக்கு. விதித்த பிராந்தவாக்கு, இவனே பிராந்தன், நானே பயந்து இருக்கேன், அவனும் பயந்தவன் தான், அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு, அவனுக்கு ஞானம் போராது, அதனால அவனும் பிராந்தனாதான் இருக்கான்னு தெரிஞ்சுடுத்துனாக்க சர்ப்பபாதம் ஜனதிக்கும் இந்த சர்ப்பத்தினுடைய பாவம் சர்ப்ப ஞான நிவர்த்திய இது என்ன ஒன்று பண்ணுமான்னா இது. ஏன்னா எங்க தெரியுது, இவனும் அஜ்ஞானி நானும் அஜ்ஞானி, ஒரு அஜ்ஞானி இன்னொரு அஜ்ஞானியுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்க முடியாது, அதனால முடியாதே அது. அதனால இது இவன் சொல்ற வாக்கியம் எப்படி பிரபஞ்ச பிரமத்தை நிவர்த்தி பண்ணும்? அது வராதே. ஆனா தத்துவமுக்தியாதி வாக்கியங்கள்லாம் கூட பிராந்த வாக்கு தானே, பொய்யான வாக்கு, அஜ்ஞான கல்பிதமான வாக்கு அது. அதனால எப்படி இது போகும்? இல்ல இல்ல சொப்ன பதார்த்தங்கள் மாதிரி நாங்க சொல்றோம் அப்படின்னாக்க அதற்கு சமாதானம் சொல்ற. சொப்னே சொப்னத்தை காண்றான், அப்போ சொப்னத்துல அகிஹி, கனவுல அகிஹி பாம்பு அப்ப வருது. அந்த சமயத்துல சொப்ன புத்தியா, சொப்னத்திலே ஒரு ஞானம் வந்தது, நாயம் சப்பா யாரோ சொப்னத்துல சொல்லிட்டு போறான், நமக்கே ஏதோ ஞானம் வந்து, அதனால கலதிக்கும் அது போகுமான்னா அபகச்சத்தியம் ஏன் போகாது அப்படின்னா ஏதாச்ச எப்போ தத்ர
இந்த சொப்பன ஞானத்துல பாம்பு முதல்ல ஞானம் வந்தது, அப்புறம் பாம்பு இல்லை அப்படின்னு ஞானம் வருது. அப்போ இவனுக்கு தெரியுது ரெண்டுமே சொப்பனம் தான். அதனால பிரதிபந்தக ஞானம் இருக்கே, பாம்பு அப்படின்ற ஞானத்துக்கு பிரதிபந்தகம் நாயம் சற்பகான்றது. அந்த நாயம் சற்பகாங்கிற ஞானம் வரைச்ச அந்த ஞானமானது இதுவும் கல்பிதம் தான் தெரிஞ்சு விட்டோம்னாக்கா அது எப்படி இதை போக்கும்? ரெண்டுமே பொய்யான ஞானம் தானே. பொய்யான ஞானம் பொய்யான ஞானத்தை எப்படி போக்கும்? அதனால வராது. சர்ப்ப பிரமத்தை போக்கடிக்கவே போக்கடிக்காது. அதனால இது விரோதமானது. நீங்க சொல்றது விரோதமானது. அதனாலதான் பశ్చాத்தன பாதம் பரசாஸ்திரத்தினால பாதம் அப்படிங்கிறதும் வராதுன்னுட்டு இப்ப சொல்லி முடிச்சோம். பின்னாடி அதெல்லாம் வரப்போறது. இங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்க, அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறவர் சுவாமி, அந்த வார்த்தை சொல்லியிருக்கவே அதுக்கோசரம் பின்னாடி வர்ற ஞானமும் முன்னாடி வர்ற ஞானமும் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி சொன்னோம். அது அதனால பரமபி அப்படின்னு இருக்குது. பரமபி அப்படின்னாக்கா பின்பு வரக்கூடிய ஞானம், அந்த ஞானம் முன்பு வந்த ஞானத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதே தவறு. முன்பு பின்பு இதெல்லாம் தவறான விஷயங்கள். எது சாவகாசமோ அது பாதிதமா போயிடும், எது நிலவகாசமோ அது பாதகமா நிலைச்சு நிற்கும். அவ்வளவுதான் இந்த இடத்துல. அதனால இதை சொல்றதுனால உங்களுடைய இந்த பாதக சப்தமஸ்யாதி மகா வாக்கியங்கள்னால அது பாதக ஞானம், அதனால இந்த அஜ்ஞானமானது நிவர்த்தகமா ஆகிடும் அப்படிங்கிறதே தவறு, அதுவே பொருந்தாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதனால நீங்க உபதேசமே வராதுன்னு சொன்னோம். இப்போ உபதேசம் வந்தாலும் அஜ்ஞான நிவர்த்தி வராது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாட்சியம் பிடிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நைவானம் பிராந்தி பாதே பரமபி ததிதம் சத்வமஸ்யாதி வாக்கியம் பிராந்தோக்தி யத்வதாதோ ஸ்ருதிகிருத நிகில பிராந்தி மூலத்வபோதா ரஜ்ஜோ சர்ப்பப்ரமே கிம் ஜனயதி விதித பிராந்தவாக் சர்ப்பபாதம் ஸ்வப்னேஹி ஸ்வப்னபுத்யா கிமு கலதி யதா யத்ர தத்ர ச ஸ்வாப்னதாதி. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராய நமः. ஹரி ஓம்.